நீ அந்த ஒரு 40% வந்து நீ வந்து என்ன சொல்றது, அதை வந்து 40% பேர் கர மூவியை வந்து நல்லா இருக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம், பிரேக் டவுன் பண்ணி போடலாம். ஏன்னா இன்னைக்கும் கர மூவியை அண்டர் ரேட்டட் மூவி ஆக்கிட்டீங்கன்னு மீம்ஸ் போடுறவங்க எல்லாருமே நான் சொல்ற அந்த 40% ஆளுங்கள வரவங்க. மீதி 60% ஆளுங்க தியேட்டருக்குள்ள போயிட்டு, இன்க்ளூடிங் நானும் எங்க அப்பாவும் போனப்போ எங்க அப்பா என்ன சொன்னாரு, படம் பெருசா ஒர்த்து இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்தாரு. ஆனா எனக்கு நிறைய சீக்வன்ஸ் நிறைய எலமெண்ட்ஸ் வந்து பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம சினிமா பாக்குறது அது என்ன ஜானரோ அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம், அதை தாண்டி நம்ம யோசிக்க மாட்டோம். இதே கர மூவியை பிடிச்ச எனக்கு தான் கருப்பு மூவியும் பிடிச்சிருந்தது. அது என்ன ஜானருங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 20-30 நிமிஷத்துக்கு அப்புறம் சூர்யா என்ட்ரிக்கு அப்புறமே நமக்கு புரிஞ்சிருது. அங்கிருந்து நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். ஒரு கதையோட செட்டப்புங்கிறது அதை தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊர் ஆடியன்ஸ் ஏன் அதை பிரேக் டவுன் இன்னும் பண்ணலை அப்படின்னா, இதுக்கு காரணம் வந்து ஜானர்ஸுக்கு இன்னும் ரெடி ஆகலைங்கிறதா காரணம். நீ கேட்ட கேள்வி தான் கரெக்ட். நம்ம ஊர் ஆடியன்ஸ் வந்து இன்னும் ஒரு அடல்ட்ரேட்டட் கரெக்ட் நம்ம ஊர் ஆடியன்ஸ் வந்து பியூரா அன்அடல்ட்ரேட்டட் ஜானர்ஸுக்கு இன்னும் ரெடி ஆகலை. அதாவது ஒரு 18+ படத்தை இன்னும் நம்ம ஊர் தியேட்டரில் வந்து அவ்வளோ ஈஸியாக சுலபமாக வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. அப்படி ரிலீஸ் பண்ணி அது ஓஹோன்னு ஓடுறதெல்லாம் வந்து நம்ம கேட்கணும்னா இன்னும் 20 வருஷம் தாண்டி தான் அதை நம்ம பார்க்கவே முடியும். அப்படிங்கும்போது நம்ம ரெடி ஆகலை. ரெண்டாவது நீ கேட்ட மாதிரி நம்மளோட ஃபிலிம் மேக்கர்ஸோட ஸ்கேலும் விஷனும் சரியா கன்வே பண்ண மாட்டாங்களான்னா, அஃப்கோர்ஸ் நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸுமே, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி இந்தியன் இண்டஸ்ட்ரியுமே, நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சு அவங்க படம் பண்றாங்களே தவிர ஆடியன்ஸுக்கு இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு இன்னும் வந்து அவேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம யாருக்கு பண்றோம்னு பார்த்தா நம்ம ஊர் அந்த 100% மக்களுக்கு தான் நம்ம பண்றோம். அதில் 60% மக்களுக்கு நம்ம அவேர் பண்ணாதானே, நான் இப்படி ஒரு படம் பண்றேன், நான் இன்டர்வியூ மூலமாவோ இல்லை நான் வேற ஏதோ ஒரு மீடியம் மூலமாவோ என் படங்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இதுதான், நீங்க இப்படி பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவேர் பண்ணாதானே அந்த ப்ராடக்ட் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேல் ஆகும். நீ ஒரு டிஷர்ட் கண்டுபிடிக்கிற, புதுசா ஒரு டிஷர்ட் போடுற, இந்த டிஷர்ட் ஏன் நான் ரவுண்ட் நெக் வச்சிருக்கேன், இது எதுக்காக யூஸ் ஆகும், நீ மக்கள்கிட்ட சொல்றதுனால தான் இந்த டிஷர்ட்டை வாங்க முடியும். இல்ல டிஷர்ட்டை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், நான் டிஷர்ட்டை உருவாக்கி நான் அதை தொங்க விட்டுட்டேன், ஆடியன்ஸ் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ற ஜானர் ஃபிலிம் மேக்கர்ஸ், அதாவது கொரோனாக்கு அப்புறம் வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ், பூம் ஆகிற டெபியூ ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருமே அவேர் பண்ணணும். ஆடியன்ஸுக்கு அவேர் கொடுத்தீங்கன்னா, அவங்க அவேர்னஸ் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த 60% மக்களும் இப்ப கர மூவியை அண்டர் ரேட்டடா ஆக்காம கர மூவியும் கருப்பு மூவிக்கு ஈக்குவலா ஓகோன்னு ஓட வச்சிருப்பாங்க. ஸோ ஆடியன்ஸுக்கு நம்ம அவேர் பண்ணணும். ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட பண்ற தப்பு, நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸ் பண்ற தப்பு அதுவும் ஒன்று இருக்கு. அவ்வளவுதான் மச்சி. நீ சொன்ன டிஷர்ட் எக்ஸாம்பிள் தான் இங்க கீ பாயிண்ட். ஒரு புதுசா இருக்கிற விஷயத்த மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் சினிமாவுக்கும் பொருந்தும். நம்ம ஆடியன்ஸ் பியோர் சர்வைவல் மிஸ்ட்ரியோ ஃபோக் ஹாரராவோ ரிஜெக்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கல. பல நேரம் அந்த வேர்ல்ட ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போற வேலை சரியா நடக்கல. அவங்க என்ன பார்க்க போறாங்க, என்ன ஃபீல் பண்ண போறாங்க, இந்த ஜானர்ல என்ன ஸ்பெஷல், இதெல்லாம் முன்னாடியே கிளியரா கம்யூனிகேட் பண்ணணும். அது நடந்தா நம்ம ஊர்லயும் பியோர் ஜானர்ஸ்க்கு பெரிய ஆடியன்ஸ் உருவாகும். சரி, இந்த டிஸ்கஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஆடியன்ஸ் ரெடி இல்லையா, இல்ல ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் ஆடியன்ஸ்க்கு ஜானரே சரியா எக்ஸ்பிளைன் பண்ணலையா? கமெண்ட்ல சொல்லுங்க.